ஊரு ஊரா தேசாந்திரம் போற ஒரு துறவி ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு வந்தபோது அவருக்கு ரொம்ப களைப்பா இருந்தது. அங்க இருந்த வயல்ல அப்பதான் அறுவடை முடிஞ்சிருந்தது. சரி, கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கலான்னு முடிவு பண்ணவரு அங்கிருந்த வரப்பு மேல தலை வச்சு படுத்து தூங்க ஆரம்பிச்சாரு. அப்ப அந்த வழியா 2 பெண்கள் வந்தாங்க. அதுல ஒரு பெண்மணி இவரை பார்த்து, பாருடி, யாரோ ஒரு பெரிய மகான் போல இருக்கு, வா அவரை கும்பிட்டுட்டு போவோம் அப்படின்னு வரப்பிலிருந்து கீழே இறங்கி நடக்க ஆரம்பிச்சாங்க. கூட இருந்த பெண்மணியோ, ஆமா, இவரெல்லாம் ஒரு சாமியாரா? சாமியார்னா முற்றும் துறந்தவங்கன்னு சொல்லுவாங்க. இவர் பாரு, தலைக்கு தலகாணி வேணுங்கிற நினப்புல வரப்பு மேல தலை வச்சு படுத்துட்டு இருக்காரு. என்ன சுகம் கேக்குதுப்பா அப்படின்னு திட்டிட்டு போனாங்களாம். அவங்க போனதுக்கப்புறம் எழுந்து உட்கார்ந்த இந்த துறவி, ஆஹா, இந்த அறிவு இத்தனை நாள் நமக்கு இல்லாம போச்சே, வரப்புல தலை வச்சு படுக்கிறதும் ஒரு சுகந்தானே, அதை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி வரப்பிலிருந்து கீழே இறங்கி படுத்தாராம். கொஞ்ச நேரத்திலேயே அந்த 2 பெண்களும் மறுபடியும் அந்த வழியா வர, கீழே படுத்திருக்கிற துறவியை பார்த்த அந்த முதல் பெண், பாத்தியா, நீ சொன்னதை கேட்டு உடனே கீழே இறங்கி படுத்துட்டாரு, இப்பவாவது ஒத்துக்கோ, இவர் ஒரு மகான் தான் அப்படின்னாங்களாம். அதுக்கு அந்த 2வது பெண்மணியோ, அட போடி, இவனெல்லாம் ஒரு சாமியாரா? தன்னை பத்தி யாரு என்ன பேசுறாங்கன்னு ஒட்டு கேட்டுட்டு இருக்கான், இவனை போய் சாமியாருங்கிற அப்படின்னு ஒரு போடு போட்ட உடனே இந்த துறவிக்கு மயக்கமே வந்துடுச்சான். நம்ம குறைகளை சுட்டி காட்டி நம்ம மேல வரக்கூடிய விமர்சனங்கள் 2 வகையா இருக்கும். முதலாவது, நம்மளை மேம்படுத்தி நம்மளை முன்னேற வைக்கும். 2வது, நம்மளுடைய குறிக்கோளிலிருந்து நம்மளை விலக்கி நம்ம கவனத்தை சிதற வைக்கும். எல்லா விமர்சனங்களும் நம்ம குறைகளை தான் சுட்டி காட்டுதுன்னாலும் எது நம்மளை மேம்படுத்தும், எது நம்ம கவனத்தை சிதற வைக்குங்கிற வித்தியாசத்தை நாம தான் தெரிஞ்சு வச்சிருக்கணும். இந்த விமர்சனங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஒரு விஷயத்தை நாம செய்ய முற்படும் போது சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பல அட்வைஸ் கொடுப்பாங்க. இதுல யார் சொல்றத கேட்கறது, எந்த அட்வைஸை கேட்க கூடாது அப்படின்னு குழப்பமா இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம என்ன பண்ணணும்? இதை ஒரு கதையா கேட்க டைட்டில் பக்கத்துல இருக்கிற இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க.